ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்தலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இப்போது இல்லை. வாரத்தின் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல சந்திரன் மறைந்திருக்கிறார், நீச்சத்தை அடைந்திருக்கிறார். ஆனால் 6ஆம் அதிபதியாகிய சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறார். பெண்வழி உறவுகளால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் செலவுகள் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். கணவனுக்கோ குழந்தைகளுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ எதையாவது வாங்கி கொடுத்து அசத்துவோம். ரொம்ப நாளாக அந்த மனுஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, என்ன அவர் குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு, சரி நம்ம சம்பளத்தில் இதை வாங்கி கொடுத்துருவோம், அல்லது புள்ள கொஞ்சம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துருவோம்னு தனுசு ராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே டக்குன்னு ஒன்று வாங்கி கொடுக்கக்கூடிய, எப்போவுமே ரொம்ப சிக்கனமாக இருப்பீங்க, ஆனால் பரவாயில்லை இதை வாங்கி கொடுத்து இன்னாரை சந்தோஷப்படுத்தலாம் என்கின்ற அமைப்பு இப்போது உண்டு. இளம் வயது பெண்களுக்கு காதலனுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரம் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பெண்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல அம்மா, அக்கா, தங்கை, தன்மகள், தாரம் மற்றும் காதலி உறவுகளில் ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் வாங்கி கொடுத்து அசத்தக்கூடிய அமைப்புகள் வாரத்தின் முதல் நாள்லேயே திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது அதுக்கடுத்த 2 நாட்களில் கண்டிப்பாக நடக்கும். செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற ஒரு மன திருப்தி, மன சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த வாரம் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியிலே வந்து உட்கார்றாரு. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் குருச்சந்திர யோகத்தில் ராசிநாதன் அப்படியே உங்கள் சந்திரனை பார்க்கக்கூடிய அமைப்பு. தெளிவான மனநிலைமையில் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய தகுதியில் இப்போ தனுசு ராசிக்காரங்க இருப்பீங்க. வெட்டு 1 துண்டு 2யா, இதை தாண்டி கிடையவே கிடையாது. இதுதான் ஏன் முடிஞ்சா செய்யி, இல்லைனா போய்கிட்டே இருந்த மாதிரியாக பலபலா குலகலா எதுவும் இல்லாமல் தெளிவான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய நாட்களாக அந்த புதன்கிழமை, வியாழக்கிழமை அருமையான நாளாக அந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உறவுகளாக இருக்கட்டும், நட்புகளாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளேயே வியாபாரம் தொழிலில் கூட இந்த மாதிரி நடந்துக்குவீங்க. அதற்கப்புறம் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு போகக்கூடியது பணவரவுகளை குறிக்கக்கூடியது என்பதால் கவலைகள் இல்லாத வாரமாக அமைந்திருக்கிறது தனுசுவினருக்கு இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார். கலத்திர ஸ்தானாதிபதி லாபத்தில் இருந்தார்னாலே மனைவி, கணவன், காதலி மற்றும் நட்புகள் இவங்களால நல்லவைகள், நல்ல அமைப்புகள் நடக்கும். ஏதாவது ஒரு வகையில் நண்பர்கள் அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு, பணம் வரக்கூடிய இடத்த, இங்கே வேலை இருக்குது, இந்த தொழிலை பண்ணலாம், நீ இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்படிப்பா, இதை இப்படி செய்ய அப்படி செய்யணுட்டு ஒரு உயிர் நிகரான ஒரு நட்பு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது, நல்ல வழிகாட்டுறது. குறிப்பாக 2ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் குரு பார்வையில் இருக்கிறனால அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுக்க இருக்குது. சந்திராஷ்டமம் இல்லைங்க உங்களுக்கு. 11ஆம் இடம், 12ஆம் இடம் ராசி, அப்புறம் கடைசி நாளில் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வையில் சந்திரன் போகிறார். ராசியில் அமரும்போது அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பார். இதுவரைக்குமே எந்தாவது ஒரு நிலையில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் போவதற்கான பாஸ்போர்ட் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அல்லது அது வரைக்குமே அனுமதி கொடுக்காதவர்கள் எல்லாருக்குமே அந்த அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அலுவலகத்திலேயோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு இந்த வாரம் ஒரு சுமூகமான சந்தோஷமான வாரமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக போகுங்க. கடந்த கால சோதனைகள்லாம் திருப்ப மனசில் போட்டுக்கிட்டு நெகட்டிவான எண்ணங்களை வச்சுக்காதீங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருமே இப்போ பாசிட்டிவுக்கு வந்துட்டீங்கன்றதான் உண்மை. இன்னும் 15 வருஷத்துக்கு மேலே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. கடந்த ஒரு 10 வருஷம், 7-8 வருஷமாக பெரும்பாலான மகர ராசிக்காரர்கள் 90% பேர் நல்லா இல்லை, ஒரு 10% பேர் நல்லா தான் இருந்தீங்க. இந்த நல்லா இல்லாத 90% பேருக்கும் இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு நல்லா இருக்கிறதுக்கான சில ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் இப்போது கிடைக்க போகுதுங்க. வயதிற்கேற்றாற் போல ஒரு ஆனந்தம் இருக்கும், பணவரவு இருக்கும், குடும்ப அமைதி இருக்கும், எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற சந்தோஷம் இருக்கக்கூடிய, உன்னதத்தை அப்படியே காட்டக்கூடிய அருமையான மாற்றமுள்ள வாரமாக அமைஞ்சிருக்குங்க மகரத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே 6ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்புறம் 11, 12 ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசிக்கு வந்துடுவார். இந்த 10, 11, 12 அப்படிங்கிறதோட 3, 4, 5ஆம் இடங்கள் இப்போது ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்குது. 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். 5ஆம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆக எல்லா கிரகமும் இந்த வாரம் சுபமாக இருக்கிறது. சோம்பல் தீரும், சுமைகள் கூடும், சுகமும் கூடும், எல்லாத்துலேயும் ஒரு நிம்மதி இருக்கும். இது வரைக்குமே உங்களை சோம்பேறின்னு சொன்னவங்க, ஐயா இருந்தாலும் இந்த வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே மூக்கு மேலே விரல வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு செயல்திறனை காட்டக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு.
கடன்கள் வரும், வந்தால் வந்துட்டு போதுங்க. கடன் இல்லாதவங்க யாரும் கிடையாதுங்க. வளர்ச்சிக்கான கடன்கள் அமையும். சிலருக்கு வீட்டுக்கடன், வாகன கடன் போன்ற அமைப்புகளில் ஒரு தைரியம் பிறக்கும். 3 மாதம் இஎம்ஐ கட்ட முடியல, 4 மாதம் இஎம்ஐ கட்ட முடியல, இஎம்ஐலாம் கட்டக்கூடிய அளவிற்கு வாரத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஒரு மாதிரியான வருமானங்கள் கண்டிப்பாக வருங்க. உழைச்ச பணம் திரும்ப வரும். பிஎஃப், கிராஜுவிட்டி, பென்ஷன் இதெல்லாம் கிடைக்கலன்றவங்களுக்கு இந்த வாரத்தில் போய் கரெக்டாக முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக அது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. யாரிடமாவது பணம் கொடுத்து ஏமாந்தவர்களுக்கு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 11ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் அது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. உழைச்சது எப்போவுமே வீண் போகாது அப்படிங்கிற மாதிரியாக மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக கும்பராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வார கடைசியில் மட்டும் சந்திரன் உங்கள் ராசியில் ராகுவோட சேருவார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்னங்க நீங்கள் எவ்வளவுதான் உழைச்சாலும் நம்ம இப்படி தாங்கன்ற மாதிரி ஒரு சிறிய சலிப்புத்தன்மை தோன்றினாலும் கூட வாரத்தின் முந்தைய 6 நாட்கள் அபாரமான நல்ல மாற்றங்கள், சிலருக்கு வேலை மாற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள், அதற்கான டிஸ்கஸ் எல்லாம் நடக்கக்கூடிய, எதிலும் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய 80% நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய, ஒரு 20% மட்டும் மனக்கலக்கங்கள், மனக்கஷ்டங்கள் இருக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க. கும்பத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கேற்றாற் போல இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் சந்திரன். வார ஆரம்பத்தில் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 5 கூடையவர் 9ஆம் இடத்துல சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். 9, 10, 11, 12 ஆகிய 4 இடங்கள்ல இருப்பார். முக்கியமாக 9, 10, 11 இந்த 3 இடமும் நல்ல இடம். ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு எந்த மீனராசிக்காரரும் வயதிற்கேற்றாற் போல நல்லா இல்லைன்றதை அடிக்கடி சொல்லுவேன். ஆனாலும் 10% நல்லா தான் இருக்கிறீங்க. ஜோசியத்தில் எப்போவுமே 90% ஒரு மாதிரி நடந்தால் 10% விதிவிலக்குகள் இருக்கும். எவர் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் வலுவாக இருக்கிறாரோ, பங்கமின்றி இருக்கிறாரோ, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறாரோ, குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறாரோ, அவருக்கு ஜென்மச்சனி அமைப்புகள் பெரிய கஷ்டத்தை கொடுக்கவே கொடுக்காது. சில அனுபவங்களை மட்டும்தான் கொடுத்துட்டு போகுன்றதை இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் உணர்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய மன அழுத்தம் தீர்ந்து விட்டது அப்படின்னே சொல்லுவேன். போன மாதத்துலேருந்தே பெரிய பெரிய இதெல்லாம் மாற்றத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. இதை நிஜமாகவே அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்படியே ரேவதி நட்சத்திரக்காரங்க யாரையும் நம்பாதீங்க. இளைஞர்களுக்கு மட்டும் சொல்லுவேன், 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு அபாரமான நன்மைகள் இருக்கும். ஆக 9, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இப்போது இருப்பதாலும், சந்திராஷ்டம அமைப்புகள் இப்போது மீனராசிக்கு இல்லை என்பதாலும் சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரம் இந்த வாரம். அம்மா அப்பா கிட்ட கெட்ட பேர் எடுத்தவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பிள்ளையும் இனிமேல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குன்ற மாதிரி நல்ல பேர் கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் ஒரு மாதிரி சுணக்கங்கள் இருக்கும். மேலதிகாரி நீங்கள் வேலை செஞ்சு யாரோ ஒருத்தர் பேர் தட்டிட்டு போவார், அல்லது நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க, ஒரு முட்டாள் மேனேஜர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்படிலாம் பலன்கள் நடக்குது. நிறைய பேர் மீனராசிக்காரர்களுக்கு தெரியும், நமக்கு நல்லா தெரியும், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்ககிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு ஐயோ அப்பா என்னப்பா பாவம் பண்ண அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது இளைஞர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. காதல் வேண்டாங்க, அது எப்படியும் அடுத்த வருஷம் போய் கதம் அப்படித்தான் போய் முடிய போகுது. ஆகவே காதல் போன்ற விஷயங்களில் சக்தியை விரயம் பண்ணாமல் வேறு ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்களில் போயிடாமல், குறிப்பாக உயிர் நண்பன் ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவரை விட்டு 10 அடி தள்ளி நில்லுங்க. இதெல்லாம் நடக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக அமைந்திருக்கிறது மீனத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.